கதையின் தலைப்பு குறித்த விஷயத்திற்கு முதலில் நீங்கள் சீனுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். சீனு என்னும் சீனிவாசன் கோயமுத்தூர் பக்கத்தில் உள்ள சூலூரில் ஒரு 4 மாதம் எங்களுடன் பணிபுரிந்தவர். எங்கள் என்பதில் நானும் குமாரும் சேர்த்துதான். பல்லடம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் மின் காற்றாலைகள் நிறுவும் ப்ராஜெக்ட். காற்றாலைகள் நிறுவ முடிவு செய்த சென்னையைச் சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு முழு பொறுப்பும் ப்ராஜெக்ட் கன்சல்டன்டாக எங்களுக்கு கிடைக்க முதலில் சூலூருக்கு வந்து சேர்ந்தது சீனுவும் குமாரும் தான். அந்த ப்ராஜெக்ட் வேலைகள் ஆரம்பித்து மும்முரமாக போய்கொண்டிருந்தது. இன்னும் ஒரு ப்ராஜெக்ட், அதற்கு பக்கத்து கிராமத்தில் காற்றாலைகள் அமைக்க எங்கள் கம்பெனிக்கு ஆர்டர் கிடைக்க அதன் பொருட்டு நான் என் பொற்பாதங்களை சூலூரில் வைக்க நேர்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த ப்ராஜெக்டுக்காக சூலூர் வருவதற்கு முன்பு மிக குறைந்த நாட்களே சென்னை அலுவலகத்தில் இருந்ததால் சீனுவோடு அவ்வளவு பரிட்சயம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சீனுவோடனான என் முதல் பரிட்சயமே சூலூரில்தான். முதல் சந்திப்பிலேயே சீனு சற்று வித்தியாசமானவர் என்று தெரிய வந்தது. சீனுவுக்கு வயது 40 இருக்கும். எப்போதும் எதையோ சீரியஸாக யோசித்து கொண்டிருப்பதை போன்ற முகம். உங்கள் கற்பனைக்கு ஆர்கே லக்ஷ்மண் கார்ட்டூனில் வரும் மூக்கு சற்றே நீண்ட ஒரு முகத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். கக்கத்தில் ஒரு பழுப்பு நிற தோல் பையோடு தான் எங்கும் வெளியில் கிளம்புவார். அந்த பையிலிருந்து அவ்வப்போது சீப்பை எடுத்து தலைவாருவார். தானாகவே கொஞ்சம் முடி முன்னெற்றியில் வந்து விழும். மற்றபடி அந்த பையிலிருந்து வேற எதையும் எடுத்து நான் பார்த்ததே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூலூர் வந்து அறைக்குள் நுழைந்த போது சீனு இல்லை. ஞாயிறு காலையில், அதுவும் 8 மணிக்கு எங்கே போயிருப்பார் என்று குமாரை பார்த்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். எங்காவது போயிருப்பார், வருவார் என்ற குமாரின் பதிலில் ஓர் எல்லல் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இவ்வளோ காலையிலேயா, வாக்கிங்கா என்று கேட்டேன். இப்போதானே வந்திருக்க, போக போக தெரியும் என்ற குமாரின் பதிலில் முன்பை விட ஓர் எல்லல் கலந்த சிரிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். பிரயாண களைப்பு தீர ஒரு குளியல் போட்டுவிட்டு வெளியில் போய் டிஃபன் சாப்பிட்டு விட்டு வந்து படுத்தவன் தான். எழுந்தபோது மணி 12. சீனு இன்னமும் வந்திருக்கவில்லை. குமார் பக்கத்து கட்டிலில் உட்கார்ந்து ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட டிராயிங்ஸ் எதையோ பார்த்து கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்க தான் புதுசா வந்திருக்க அண்ணனா என்ற குரல் கேட்டு திரும்பினேன். 10 வயது இருக்கும் ஒரு பெண் கட்டிலை ஒட்டி நின்று கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். நான் குமாரை பார்த்தேன். வீட்டு ஓனரோட பொண்ணு என்ற குமார், அப்பா இல்லையா வீட்டில் என்றார். அந்த பெண்ணை பார்த்து, இல்லைங்கண்ணா, மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு, இருந்தாதான் எப்போ பாரு படிம்பாரு, நல்லா படிக்கணும்ல, அப்பதானே பெரியாளா வரலாம் என்றேன் நான் இடையில் புகுந்து என்று தான் சொல்ல வேண்டும். நல்லா தான் படிப்பேன்னா, என்ன எப்போவாச்சும் வார பத்திரிகையை எடுத்து புரட்டுவேன், அதுக்கு கோவிச்சுக்குவாங்க, அப்படி என்றால் அவள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் என்று கேட்பேன். அதெல்லாம் சின்ன பசங்க படித்தா கெட்டு போயிடுவாங்களாம். அப்படிங்களா என்று கேட்டாள். அப்போது உள்ளே நுழைந்த சீனு நேராக அலமாரிக்கு போய் தன் தோல் பையை வைத்தவர் எங்களை கடந்து போய் அவர் கட்டிலில் சாய்ந்தபடி உட்கார்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். சாரிங்கண்ணா, அப்பா வந்துடுவார், வரட்டுங்களா என்று சொல்லிவிட்டு வீட்டை நோக்கி ஓடினாள் அந்த பெண். நான் திரும்பி குமாரை பார்த்தேன். குமாருக்கு இதெல்லாம் பழகி போயிருந்தது. ஒரு புது ஆள் வந்து கட்டிலில் உட்கார்ந்திருக்கிறேன், வரப்போகிறேன் என்று தெரிந்தும் எப்படி இப்படி ஒரு மனுஷனால் ஒரு ஹலோ கூட சொல்லாமல் இருக்க முடிகிறது என்று யோசித்தேன். குமார் சீனுவை பார்த்து, சீனு, இவர்தான் சுந்தரம், அந்த இன்னொரு ப்ராஜெக்டுக்காக வந்திருக்கிறார், இவரும் உங்களை மாதிரி எலக்ட்ரிக்கல் என்ஜினியர் தான் என்று சொன்னார். அப்போதுதான் என்னை பார்த்தது போல நான் இருந்த பக்கம் திரும்பிய சீனு, ஹலோ, எப்படி பிரயாணமெல்லாம் சௌகரியமா இருந்ததா என்று கேட்டுவிட்டு கட்டிலை விட்டு எழுந்து நான் போய் சாப்பிட்டு வரேன் என்றபடி கிளம்பினார் என்று தான் சொல்ல வேண்டும். சீனுவின் இந்த மோன நிலை போக போக எனக்கு பழகி போனது. பெரும்பாலும் ஒரு மோன நிலையிலேயே இருக்கும் சீனுவின் கலகலப்பான நேரங்கள் சுவாரஸ்யமானவை. அவற்றில் சிலவற்றை பார்ப்போம் என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் தங்கியிருந்த சூலூரிலிருந்து ப்ராஜெக்ட் சைட்டுக்கு ஸ்கூட்டரில் தான் போவோம். நானும் குமாரும் ஆளுக்கு ஒரு
கைனடிக் ஹோண்டா வாடகைக்கு எடுத்து வைத்திருந்தோம். சீனு ஏதாவது ஒரு வண்டியில் தொத்திக் கொள்வார் என்று தான் சொல்ல வேண்டும். பெரும்பாலும் என் வண்டியில் ஏறிக்கொள்வார். குமார் டிரைவிங். அப்பா ஹாரிபிள் என்னும் சீனு நான் வருவதற்கு முன்பு குமாருடன் தான் போய் வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். கேட்டதற்கு, ஐயோ ஹாரிபிள், உயிரை கையில் பிடிச்சுக்கின்னு தான் போய் வந்தேன் என்று சொன்னார். ஆனால் சீனு என்னோடு வர ஆரம்பித்ததிலிருந்து உயிரை கையில் பிடித்தபடி இருந்தது நான் தான் என்று தான் சொல்ல வேண்டும். தூரத்தில் ஒரு புள்ளி போல ஏதாவது ஒரு சைக்கிள் வருவது போல தெரிந்தாலும் உடனே சீனு, ஹலோ ஹலோ, ஏதோ வண்டி வருது என்பார். நாங்கள் போய்கொண்டிருக்கும் வேகமோ 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். வெறுமனே இப்படி சத்தம் போடுவதோடு இருந்தால் பரவாயில்லை, கூடவே என் தோள்களை பிடித்து ஓர் ஆட்டி நிறுத்துவதும் நடக்கும். 1-2 முறை வண்டி குடைசாய இருந்ததை எப்படியோ சமாளித்து நிறுத்தினேன் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த 3/4 மணி நேர ஸ்கூட்டர் பயணம் முழுவதும் இப்படி பேசிக்கொண்டே வரும் சீனுதானா மற்ற நேரங்களில் தென்படும் மோனநிலை சீனு என்று யாரும் நம்ப மாட்டார்கள். சீனுவின் அடுத்த அட்டகாசம் ஒரு சினிமா தியேட்டரில் வைத்து நடந்தது என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையில் அதை அட்டகாசம் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கும் குமாருக்கும் செம்ம அடி வாங்கி தரக்கூடிய அளவுக்கு ஒரு அட்டகாசம். அப்போது ரஜினியின் பாட்ஷா படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் தான் இருக்கும். நானும் குமாரும் கோயம்புத்தூரில் இருக்கும் ஒரு தியேட்டரில் நைட் ஷோ போகலாம் என்று முடிவு செய்தோம். அப்படியே போய்விட்டு வந்திருக்கலாம். சீனுவை கூப்பிடலாம் என்று நான் தான் சொன்னேன். வருவாரான்னு தெரியலையே என்ற குமாரிடம், கூப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னேன். சீனுவிடம் நான் கேட்டபோது இடுப்பில் 2 கைகளையும் வைத்தபடி கொஞ்ச நேரம் மேலே பார்த்தார். பேண்டை சற்று இழுத்து மேலே விட்டபடி, போலான்றீங்க, சரி போவோம் என்றார். மறுநாள் நைட் ஷோ போனோம். ரசிகர்களின் விசில் சப்தங்கள் காதை பிளக்க கூச்சலும் கும்மாளமுமாக போய்கொண்டிருந்தது. பாடல் காட்சி ஸ்டைலு தான் ஆரம்பித்தது. திடீரென்று ஒரு சிரிப்பு சப்தம். சீனு தான் சிரித்து கொண்டிருந்தார். சிரிப்பென்றால் ஹஹஹா என்று வென்ற பெரும் சிரிப்பு. என்னாச்சு சீனு என்றேன் நான். ஐயோ, டான்ஸை பாரு, எக்ஸசைஸ் பண்றாரு என்று சொல்லிக்கொண்டு இன்னமும் அதிகமாக சிரிக்க ஆரம்பித்தார் சீனு. கண்களில் நீர் பனிக்க எங்களுக்கு வயிற்றை பிசைய ஆரம்பித்தது என்று தான் சொல்ல வேண்டும். முன்வரிசையிலிருந்து 3-4 பேர், ஏய் என்ன நக்கலா, தலைவரை கிண்டல் பண்றதுக்குனே வந்திருக்கினியா என்று சீனுவை நோக்கி கையை ஓங்கியபடி எழுந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நைசாக சீனுவை தள்ளி கொண்டு அரங்கை விட்டு வெளியே வந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும். என்னாச்சு சீனு, ஏன் அப்படி சிரிச்சிங்க என்ற குமாருக்கு, அதென்ன டான்ஸா, ஐயோ ஐயோ என்று சீனு மறுபடியும் சிரித்தார். இந்த முறை கொஞ்சம் குறைந்த சத்தத்தோடு என்று தான் சொல்ல வேண்டும். அந்த பாடல் முடிந்த பிறகே உள்ளே போய் மீதி படத்தை பார்த்தோம். நல்ல வேளை, சீனு வேற எந்த பாடலுக்கும் சிரிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த சிரிப்பாவது ஒரு நடிகனின் நடன அசைவுகள் பற்றி இருந்தது. ஒரு சின்ன பேப்பர் செய்தியும் அதே அளவு சீனுவை சிரிக்க வைத்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு குளிர்கால காலையில் டீ குடிக்க மெயின் ரோட்டிலிருந்து டீ கடைக்கு போயிருந்தோம். சீனு அங்கிருந்த தினத்தந்தி பேப்பரை புரட்டி கொண்டிருந்தார். திடீரென்று அந்த அவரது சிரிப்பு பீரிட்டது. சுற்றி இருந்தவர்கள் சீனுவை வினோதமாக பார்க்க ஆரம்பித்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நான் சீனுவை நெருங்கி, அப்படி என்ன ஜோக் போட்டிருக்கு சீனு என்று கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். இதோ இங்க பாருங்க என்று சீனு காட்டிய பகுதியில் ஒரு மலையாள படத்தின் விளம்பரம் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். எங்கே ஜோக் என்றேன் நான். இங்க பாருங்க என்று விரல் காட்டிய இடத்தில் அதிரடி ஆட்டக்காரி அபிலாஷா நடிக்கும் என்று ஒரு படத்தின் விளம்பரம் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். நான் சீனுவை பார்த்தேன். சீனு கண்கள் பணிக்க, அதிரடி ஆட்டக்காரியாம், சூப்பர் டைட்டில் இல்லை என்றார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த ப்ராஜெக்டுக்கு பிறகு சீனு வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு போய்விட்டார். இப்போது எங்க இருக்கிறார் என்ற எந்த தகவலும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக எங்கேயாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்திற்கு, யாருக்குமே சிரிக்க தோன்றாத விஷயத்திற்காக சிரித்து கொண்டுதான் இருப்பார் என்றான்.